ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 34வது பதம். இந்த ஸ்லோகம் நம்ம சதுஸ்லோகி ஆஃப் ஸ்ரீமத் பாகவத், பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்த இந்த 4 முக்கியமான பதம். அதுல கடந்த வகுப்புல முதல் ஸ்லோகம், சதுஸ்லோகியோட முதல் ஸ்லோகம் 33வது பதம் பார்த்து 34வது பதம். हृदे अर्थे यत् प्रदीयेत न प्रदीयेत चात्मनि तत् विद्यात् आत्मनो मायं यदा वासो यदा तमः. ஓ பிரம்மதேவரே, மதிப்புக்குரியதாக காட்சியளிப்பது எதுவானாலும் அது என்னுடன் சம்பந்தப்பட்டு இருக்காவில்லை என்றால் அது உண்மை இல்லை. இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயாசக்தி என அறிவீர்களாக. முதல் ஸ்லோகத்துல பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதாவது சதுஸ்லோகியோட முதல் ஸ்லோகம், இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 33வது பதம். அந்த 33வது பதத்துல அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காருங்கிறத ரொம்ப அழகா வர்ணிச்சார். 33வது அகம் ஏவாசமேவாக்ரே நான்யத் சத்பரம் பஷாதகம் யத் ஏதாச்ச யோ வசிஷ்யேத சோவஸ்யகம். ஓ பிரம்மா, படைப்பிற்கு முன்பு முழுமுதற் கடவுளாகிய என்னை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கும் பௌதிக இயற்கை கூட அப்பொழுது இருக்கவில்லை. இப்போது நீங்கள் காண்பவை கூட முழுமுதற் கடவுளாகிய நானே. மேலும் அழிவுக்கு பிறகு எஞ்சியிருக்க போவதும் முழுமுதற் கடவுளாகிய நானே. அப்ப எல்லாமே பகவான் இருந்தா தோன்றுது. எல்லாமே எங்கிருந்து வருது? பகவான் இருந்தா. இதுதான் பகவத்கீதையுடைய சதுஸ்லோகத்துல பார்த்தோம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இது மத்வா பஜதேமா புதாபாம். இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகமானாலும் சரி, ரெண்டுமே எங்கிட்ட இருந்துதா தோன்றுது. அகம். இந்த அகம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம முன்னாடி விலைக்கு படிச்சோம், தெளிவா படிச்சோம். அகம்னா 2 அகம் இருக்கு. ஒரு அகம் உன்னதமானது, ஒரு அகம் ஆளக்கூடிய அகம், இன்னொன்னு ஆளப்படுபவர். ஒரு அகம் ஆள்பவர், இன்னொரு அகம் ஆளப்படுபவர். ஒன்று பகவான், இன்னொன்று ஜீவன். அப்போ ஜீவனும் ஜீவன் ஜீவாத்மா. ஜீவாத்மா 2 கேட்டகரியில ஏதோ ஒரு இடத்துல இருந்தாகும். ஜீவாத்மா தடஸ்த சக்தி, மத்திய சக்தி. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாவஜி ஞான பலாக்கியாச்ச. கிருஷ்ணாவுடைய சக்தி எல்லையற்றது. அதை 3 கேட்டகரியா டிவைட் பண்ணலாம். 3 வகுத்தோம்னா, ஒன்று அவருடைய ஆன்மீக சக்தி, கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி, அல்லது அந்தரங்க சக்தி, அல்லது யோகமாய சக்தி. ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, யோகமாய சக்தி, இது 3 ஒன்றுதான் கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி. அதுக்கு வேறு வேறு பேர் இருக்கு. ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, யோகமாய சக்தி. அப்புறம் ஜீவாத்மா நாம கிருஷ்ணருடைய தடஸ்த சக்தி. நம்ம ஆன்மீகமானவங்க தான், ஆனா தடஸ்தா. இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி, அல்லது தாழ்ந்த சக்தி, அல்லது ஜடசக்தி, அல்லது பௌதிக சக்தி, அல்லது மகாமாய சக்தி. இதான் புரிஞ்சுதா? இந்த ஜட உலகத்துக்கு 5 பேர், 5 விதமான சக்தி. அந்த ஒரு சக்திக்கு 5 விதமான பேர் சொல்லணும். ஜடசக்தி,
பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி, அப்புறம் மகாமாயை, மாயாசக்தி, தாழ்ந்த சக்தி. இந்த ஜட உலகம் தாழ்ந்த சக்தி. இந்த ஜட உலகம் ஒட்டுமொத்த ஜட உலகம், இந்த ஒட்டுமொத்த ஜடம், அதனால ஜடசக்தி. ஜடசக்தி, பௌதிக சக்தி, பௌதிகமானதுனால பௌதிக சக்தி, ஜடமானதுனால ஜடசக்தி. இது கிருஷ்ணனுடைய தாழ்ந்த சக்தி, இது கிருஷ்ணாவுக்கு பிரிந்த சக்தி, இது கிருஷ்ணனுடைய பகிரங்க சக்தி, அப்புறம் கிருஷ்ணனுடைய மகாமாயை, மகாமாயை, மாயாசக்தி. புரிஞ்சுதா? கிருஷ்ணனுடைய ஆன்மீக லோகம் அந்தரங்க சக்தி, யோகமாய். சோ எய்தர் ஒரு வகையில ஜீவாத்மா கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியால ஆளப்படணும், இல்ல கிருஷ்ணனுடைய பகிரங்க சக்தியால் ஆளப்படணும். ஆக மொத்தத்துல அவன் ஆளப்பட வேண்டியவன், அவன் ஆள்பவனே அல்ல. ஜீவாத்மா ஆளக்கூடியவன் அல்ல, அவன் ஆளப்பட வேண்டியவன். இந்த ரெண்டு சக்தியும் ஆள்பவர் அவர் தான். எல்லா சக்தியும் ஆள்பவர் அவர் தான். அனைத்தையும் ஆள்பவர். அதான் அவர் ஆண்டவர், எல்லாத்தையும் ஆள்பவர். ஏன் இறைவனை ஆண்டவன் சொல்றாங்க? அவர் எல்லாத்தையும் ஆள்பவர், அதனால அவர் ஆண்டவர். ஆண்டவர் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர், அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர், அனைத்தையும் ஆள்பவர், அவர் தான் ஆண்டவர். அப்ப கிருஷ்ணர் தான் ஆண்டவர். அவர் அனைத்தையும் ஆள்பவர், அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர். அது அது அவற்றிலிருந்து பிரிந்த பௌதிக சக்தி ஆனாலும் சரி, அல்லது அவற்றிலிருந்து தோன்றிய ஆன்மீக சக்தி ஆனாலும் சரி, ஜீவாத்மாவானாலும் சரி, எதையுமே கிருஷ்ணாட்டிலிருந்து பிரித்து பார்க்கவே முடியாது. எதையுமே கிருஷ்ணாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, ஓ பிரம்மா, மதிப்புடையதா காட்சியளிப்பது, இங்க என்னெல்லாம் பாக்குறோமோ, என்னெல்லாம் அதிசயங்களை பாக்குறோமோ, என்னெல்லாம் அற்புதங்கள் பாக்குறோமோ, அதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அது எல்லாமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு? பகவத்கீதையிலும் இந்த இந்த வார்த்தையை கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த உலகத்துல என்னெல்லாம் அதிசயம் அற்புதம் பாக்குறோமோ அதெல்லாம் என்னுடைய ஒரு சிறிய அம்சம் சொல்றேன். இல்ல, பதில் தெரிஞ்ச கை தூக்கல ஆன்லைன்ல இருக்கிறவங்க. இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்களை பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னுடைய சக்தியின் ஒரு சிறிய வெளிப்பாடு. யோகினி மாதாஜி, யோகினி மாதாஜி 10.41 சொல்லிருப்பாங்க பிரபு. யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம். அது எஸ், தேங்க்யூ மேடம். 10.41 பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் 41வது பதம். யத் யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் ஏவானு கச்சந்தி மாம தேஜ அம்ச சம்பவம். இந்த உலகத்துல என்னென்ன அதிசயங்களை பார்க்கிறோமோ, என்னென்ன அற்புதங்களை பார்க்கிறோமோ, அது எல்லாமே பகவானுடைய ஒரு சிறிய அம்சத்தோட வெளிப்பாடு. யத் யத் விபூதி மத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்தத் ஏவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். என்னுடைய ஒரு சிறிய அம்சத்தின் வெளிப்பாடு. அதுதான் இங்க பாகவத்துக்கு சொல்ற பிரம்மா என்ன சொல்றாரு? ஓ பிரம்மதேவரே, மதிப்புக்குடையதா காட்சியளிப்பது எதுவானாலும் அது என்னுடன் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி கிருஷ்ணரோடு சம்பந்தப்படலை அப்படின்னு சொன்னா அது என்னது? கிருஷ்ணருடைய மாயா சக்தியா நினைச்சு. எதையாவது நம்ம கிருஷ்ணத்திலிருந்து வேறானதா பாக்குறோம் அப்படின்னா, எதையாவது நம்ம எதையுமே கிருஷ்ணத்திலிருந்து பிரிச்சே பார்க்க முடியாது. எதையுமே நம்ம பகவான் இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி நம்ம எதையாவது கிருஷ்ணருக்கு பிரிச்சு பார்க்கிறோம், எதையாவது கிருஷ்ணருக்கு வேறுபடுத்தி பார்க்கிறோம்னா அது மாயினுடைய பார்வை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமையில நம்ம புரிஞ்சுக்கிறாரு. அதான் அவர் சொல்றாரு. அப்போ என்னுடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால், இங்க காணக்கூடிய எதையுமே நம்ம கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தாம இருந்தோம்னா அது என்னது? என்னுடைய பிரதிபலிப்பு, மாயா சக்தி. சோ இப்ப கிருஷ்ணர் வந்து ஜட உலகத்தை படைச்சிருக்காரு. ஆனா கிருஷ்ணா இருந்து விலகி இருக்காரு. அதனால கிருஷ்ணா என்னது? இந்த ஜட உலகம் என்னது? கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி. பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்கார விதியம் பின்னா பிரகிருதி அஷ்டகா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மன, புத்தி, அகங்காரம். இது கிருஷ்ணாவிலிருந்து பிரிந்த சக்தி. இது கிருஷ்ணாவிலிருந்து பிரிந்த சக்தி. இது கிருஷ்ணாவுடைய சக்தி தான். இது வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி தான். ஆனா பொய் இல்ல, தற்காலிகமன். இந்த மாயாவாதிகள் என்ன பேசுறாங்க? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இந்த பிரம்மதான் சத்தியம், இந்த உலகம் பொய். இந்த உலகம் பொய்யானது. இது பொய் இல்ல, தற்காலிகமன். ஏன்னா இது கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா, என்னுடைய மாயா சக்தி.
ஜட உலகம் வந்து கிருஷ்ணனுடைய மாயா சக்தி, மகா மாய சக்தி. ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தி, யோக மாய சக்தி. அப்போ சக்தியும் சக்திமானையும் பிரிக்க முடியாது. அதுக்கு பிரபார் கொடுக்கிற உதாரணம் சூரியனையும் சூரிய கதிர்களையும் பிரிக்க முடியாது. சூரியன் இருந்தா சூரிய கதிர் வருது, சூரிய கதிர் சூரியனுடைய சக்தி தான், ஆனா பிரிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே கிருஷ்ணரே சார்ந்திருக்கு. நூலில் முத்துக்கள் கொடுக்கப்பட்டது போல அனைத்தும் கிருஷ்ணரே சார்ந்து. அதனால அனைத்தும் கிருஷ்ணாவே சார்ந்து இருக்கு. கிருஷ்ணர் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. அதனால யார் வந்து கிருஷ்ணன் இருந்து எதையுமே பிரிச்சு பாக்குறது இல்லையோ அவர் உண்மையை காண்கிறார். அவர் உண்மையை காண்கிறார். யார் வந்து சில காணக்கூடியத கிருஷ்ணன் இருந்து வேறானதா பாக்குறாரோ அவர் மாயினுடைய பிடியில் இருக்க. யோகமாய் யோகமாயினுடைய மேற்பார்வையில் இருக்கிறவங்க அனைத்தையும் கிருஷ்ணனோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்பாங்க. மகாமாயினுடைய பிடியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பௌதிகமானதாகவும் கிருஷ்ணனுக்கு வேறானதாகவும் பார்ப்போம். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம யோகமாய சக்தியின் பிடியில் இருக்கிறோமா, மகாமாய சக்தியின் பிடியில் இருக்கோம்? மகாமாய். ஏன்னா நம்ம எதையுமே கிருஷ்ணனோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இங்கே காணக்கூடிய எதையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்துறது இல்லை. அதனால அவங்க மாயினுடைய பிடியில. அதான் இங்க பிரபுபாதா வந்து பொருளுரையில ரொம்ப அழகா சொன்னார். பொருளுரையில பாருங்க, இந்த ஸ்லோகத்துக்கு பிரபுபாதா வந்து 5.5 பக்கத்துக்கு பொருளுரை எழுதியிருக்காரு. பொருளுரையில பிரபுபாதா வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல சொல்றாரு. சோ 2 விதமான மாயை இருக்கு. The right conclusion of devoutly everything in relationship with the Lord is called yoga maya. நம்ம எதெல்லாம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோமோ அது யோக மாயை. Or the energy of the union. And wrong conception of detaching the thing from the relationship with the Lord is called the Lord's Devi Maya or Mahamaya. நம்ம எதை வந்து கிருஷ்ணர்ல இருந்து வேறானதா நினைக்கிறோமோ அது மகாமாய். கிருஷ்ணர் இருந்து பிரிச்சு பார்க்கணும், இது மகாமாயுடைய பிடியிலான. இப்ப இங்க பிரபுபா என்ன சொன்னார்னா, இந்த மகாமாய்க்கு 2 வேலை இருக்குன்னு சொன்னார். பொருளோட பிரபுபா சொல்றாரு, மகாமாயை 2 வேலை பண்ணுது. என்ன பண்ணுது? ஒண்ணு ஜீவனை கட்டுண்ட நிலையில வைக்கிறது. The illusory energy has 2 pairs of existence, namely the covering influence and the throwing influence. மாயா என்ன பண்ணுது? நம்மள வந்து அறியாமையில போகுது. இன்னொன்னு நம்மள வந்து மேலும் மேலும் பௌதியத்தில் ஆழ்த்துவது. இதுதான் மாயினுடைய பிடியில் இருப்பதற்கான அடையாளம். சரி, இப்போ உங்களுக்கு இது ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு, புரியுற மாதிரி. ஒருத்தர் மாயினுடைய பிடியில் இருக்காங்க, அதாவது மகாமாயை பகவான் கிருஷ்ணருடைய புறசக்தினால கவரப்பட்டிருக்காங்க, தாழ்ந்த சக்தினால கவரப்பட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அடையாளம்னா, ஒண்ணு அவங்க அறியாமையில் இருப்பாங்க, இன்னொன்னு பௌதியத்துல மூழ்கி போய் ஆழ்ந்து போயிருப்பாங்க. இந்த 2 மாயா பண்ற வேலை. ஒன்று அவன் அறியாமையில் இருக்கான், இல்ல அவன் வந்து பௌதியத்துல மூழ்கி போயிருப்பான். அப்போ இங்க யாரெல்லாம் அறியாமையில் இருக்காங்க, பௌதியத்துல மூழ்கி போயிருக்காங்க, ஒரு பெரிய லிஸ்டே பிரபா கொடுத்துருக்காரு. இங்க வந்து இந்த ஜட உலகத்துல கிருஷ்ணாட்டிருந்து பிரித்து பாக்குறது. அப்போ அவன் அறியாமையில் இருக்கான். கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, தன்னுடைய அறியாமையினால கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இங்க காணக்கூடிய எல்லாமே கிருஷ்ணர்ல இருந்து வேறானது, இல்ல கிருஷ்ணரே கிடையாது, கடவுளே கிடையாது, ஆத்மா கிடையாது, அப்படி பேசுறவங்க இருக்காங்க. இப்படி பலதரப்பட்டவங்க இருக்காங்க. இவங்களுடைய அடையாளம் இவங்க அறியாமையில் இருக்காங்க, இன்னொன்னு பௌதியத்துல மூழ்கி போயிருக்காங்க. யாரெல்லாம்? பௌதிகவாதிங்க, மூடர்கள், கழுத மாதிரி உழைக்கிறவங்க மூடா, மனிதர்களே கீழலையானவன் நராத்தமா, மாயா அபகிருத ஞானம் நிறைய படிச்சிருக்காங்க, விஞ்ஞானம் படிச்சிருக்காங்க, மருத்துவம் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இங்க காணக்கூடிய அனைத்துமே கிருஷ்ணருடைய கருணையால் நடக்கிறதுங்கிறத பார்க்க முடியல. கிருஷ்ணருடைய கருணையால் நடக்கிறதுங்கிறத பார்க்க முடியல. ஆசிரியம் பாவம் ஆசிரியர் நாத்திக கொள்கை, நாத்திக தத்துவத்தை பின்பற்றுறவங்க, பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க,
விஞ்ஞானிகள், தத்துவவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், இவங்க எல்லாருமே கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க இந்த ஜட உலகத்தை பொய்யானதுன்னோ அல்லது இது வந்து தற்காலிகம், இது வந்து செயற்கையா இயங்கிட்டு இருக்கு, தானா இயங்கிட்டு இருக்குன்னோ இல்ல இந்த இயற்கை தான் எல்லாமனோ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனாலதான் இவங்களுடைய புத்தி வந்து சுத்தமா இல்லை, இவங்க அறியாமல் இருக்காங்க. ஒரு ஒரு ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மா வந்து இந்த உலகத்துல கிருஷ்ணரை மறந்திருக்கான்னா அவன் அறியாமல் இருக்கான். இப்ப நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்துருக்கோம். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால அறியாமல் இருக்கு. நமக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட சம்பந்தம் கிடைச்சதுனாலதான், நமக்கு புரோபாவுடைய சம்பந்தம் கிடைச்சதுனாலதான், புரோபாவுடைய புத்தகம் கிடைச்சதுனாலதான், வைஷ்ணவருடைய சங்கம் கிடைச்சதுனாலதான், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய பக்தர்களை நம்ம சந்திச்சதுனாலதான் நம்ம படிப்படியா அறியாமல் இருந்து விடுவோம். இல்லாட்டி நம்ம எல்லாருமே அறியாமையில மூழ்கிடும். கிருஷ்ணரை வந்து 10ஓட 11 எல்லா தேவதை மாதிரி கிருஷ்ணரையும் நினைச்சிட்டு இருந்தோம். கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்ன, பகவானுடைய தனித்தன்மை என்ன, பகவான் யாரு, அவருடைய அமானுஷ்யமான சக்தி என்ன, அவரது லீலைகள் என்ன, அவரது மகிமை என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாம் அவியலு கூட்டு கிச்சடி மாதிரி பண்ணிட்டு வீட்டுல சமைக்கும் போது இருக்கிற காய்கறி எடுத்து போட்டு அவியல் கூட்டு கிச்சடி எல்லாம் இருக்கும். சரி, என்ன இன்னைக்கு சமையல், என்ன சமைக்கலாம், என்னென்ன காய்கறி இருக்கு, எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு காய்கறி, சரி எல்லாத்தையும் போட்டு கூட்டாக்கி அதான் முடிச்சு இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து ஏதோ ஒரு சாதாரண தேவதையாவோ இல்ல மற்ற கடவுளை போலையோ இல்ல மற்ற கடவுளுடைய சமமாகவோ இப்படி எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அறியாமையினால் விளக்கக்கூடிய இந்த மாயை. மாயைன்னா என்னது? இல்லாதது உண்மை நம்புறது. அதுக்கு புரோபால் கொடுக்குற உதாரணம் என்னதுன்னா, கயிறு. கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சுக்கிறது. ஆனா கயிறு பொய் இல்ல, கயிறு இருக்கு. ஆனா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் மாயை. இப்போ ஒருத்தர் ரோட்ல போனாரு, அப்படி இருட்டுல இருட்டுல போனாரு, அங்க ஒரு கயிறு கிடந்தது. இந்த கயிறை பார்த்தோன்னே பாம்புன்னு நினைச்சுக்கிட்டாரு. கயிறு இருக்கிறது உண்மை, இவர் பார்த்தது உண்மை, ஆனா புரிஞ்சுக்கிட்டது தப்பு. புரிஞ்சுக்கிட்டது தப்பு. அது அந்த அது வந்து கயிறு இருக்கு, ஆமா கயிறு இருக்கு, நீ பாத்தியா பார்த்த, ஆனா நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட, அந்த பாம்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்போ இதுதான் இல்யூஷன், மாயை. நான் கயிறை பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா கயிறு இல்லையா, இருக்கு. கயிறு இருந்தது, ஆமா கயிறு இருந்தது, நீ பாத்தியா, ஆமா பார்த்த, ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்ட, பாம்புன்னு புரிஞ்சு. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் ஜட உலகத்துல. இந்த ஜட உலகம் இருக்கா, ஆமா ஜட உலகம் இருக்கு. உயிர்வாளிகள் நாம இருக்கோமா, ஆமா இருக்கோம். இங்க காணுது நிறைய பொருட்களை பாக்குறோமா, ஆமா பாக்குறோம். இதுல நான் தான் அப்படின்னு நினைக்கிறது மாயை. இந்த ஜட உலகம் தானா உருவாச்சு, அது மாயை. தப்பா நினைக்கிறது, அத கயிற பாம்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இல்லைங்க எல்லாமே நான் தான் பண்றேன், இங்க கடவுள் ஒண்ணு கிடையாது, இது நவீன விஞ்ஞான முன்னேற்றம், இப்படி எல்லாம் நினைக்கிறதா மாயா அபகிருத ஞானம். அவருடைய அறிவை வந்து மாயை அபகரிச்சுட்டு போயிடுச்சு. சோ இங்க தெளிவான பதில் இருக்கு. ஜட உலகம் இருக்கு, ஆமா உண்மை. கிருஷ்ணர் இருக்காரு, உண்மை. நாம இருக்கோம், உண்மை. ஆமா, ரைட். பட் ஆனா எனக்கும் கிருஷ்ணருக்குள்ள ரிலேஷன்ஷிப், எனக்கும் பகவானுக்குள்ள உறவை நான் மறந்துட்டேன். அதுதான் மாயை. கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது தான் மாயை. அப்ப மாயின் என்னது? கிருஷ்ணாவை மறந்து இருக்கிறது. மாயின் என்னது? எல்லாத்தையும் கிருஷ்ணர் இருந்து வேறுபடுத்தி பார்க்கிறது. மாயின் என்னது? தன்னை அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறது. மாயின் என்னது? தானே கடவுள் நினைச்சுக்கிறது. தான் மாயோட கடைசி வலை ப்ரோபோசல். மாயோட கடைசி வலை என்னது? தன்னை கடவுளை நினைச்சுக்கிறது. சோ இந்த மாதிரிதான் நம்முடைய நிலைமை. இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களும், எல்லா மனிதர்களும், இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு தவறான புரிதல். இந்த ஜட உலகத்துல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் மாயையில் இருக்கோம்னு சொல்றோம். மாயையில் இருக்கின்றோம் அப்படின்னா கிருஷ்ணரை மறந்திருக்கின்றோம். மாயையில் இருக்கின்றோம், கிருஷ்ணரிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறோம். மாயையில் இருக்கின்றோம், நானே அனுபவிப்பாளர் நினைச்சுக்கிறோம். மாயையில் இருக்கிறோம், நாமளே கட்டுப்படுத்துறோம் நினைச்சுக்கிறோம். மாயையில் இருக்கிறோம், நாமளே என்ன சொல்றது, கடவுள் நினைச்சு. இப்படி பலதரப்பட்ட ஜீவன்கள் இந்த மாயை சக்தினால கவரப்படும்.
இதெல்லாம் தான் அறியாமை. அப்ப இது இல்ல இல்ல இப்படி எல்லாம் கிடையாது. நாம் அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொன்னதா பிரபாத் கோட் பண்றாரு. நானோ நீயோ மன்னர்களோ இல்லாமல் இருக்கிற காலம் ஒண்ணும் இல்ல, நம்ம யாரும் இல்லாமல் இருக்க போதும் இல்ல. நேற்று பேசிட்டு இருந்தோம். ரைட். அப்போ இது கடவுளோடு ஒன்றாயிட்டா எல்லாம் முடிச்சு போறதுன்னு நினைக்கிறது அறியாமை. அதுவும் கிருஷ்ணருடைய புறசக்தினால கவரப்படுறதுதான். சோ பகவானுடைய புறசக்தினால கவரப்படுறதுனால ஜீவாத்மா இந்த மாதிரி தப்பான அபிப்பிராயங்கள், தவறான எண்ணங்கள் எடுத்துக்கிறார், தவறான எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறார். அடுத்தது என்னது? மிஸ்கன்சீவிங் ஒன் திங் ஃபார் another thing is called illusion. ஒன்னை இன்னொன்னா நினைச்சுக்கிறத அறியாம, அதுதான் கயிறு பாம்பா நினைச்சுக்கிட்டு. அதே மாதிரிதான் இங்க காணக்கூடிய எதையுமே நாம் உள்ளவாறு காண வேண்டும். அப்படின்னா எப்படி பார்க்கணும்? இந்த ஜடக்கண்ணால பார்த்தா புரியாது. இந்த பகவானுடைய பல்வேறு சக்திகளை ஜடக்கண்களால புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரங்கிற கண் கொண்டு பார்க்கணும். அப்ப 3 விதமான பார்வை இருக்கு. 3 விதமான பார்வை. ஒரு பார்வை இந்த ஜடக்கண்களால் காண்பது. ஒரு பார்வை என்னது? இந்த சதை பிண்டம், இந்த ஜடக்கண்களால் காண்பது. இனி ஒரு பார்வை சாஸ்திரம் என்ற கண் கொண்டு காண்பது. இனி ஒரு பார்வை பக்தி என்ற கண் கொண்டு காண்பது. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால் காண்பது. சரி, இப்போ இத 3 பேர் பாக்குறாங்க. இந்த 3 பேர் பாக்குறாங்க. யாரு? பௌதிகவாதி. பௌதிகவாதி என்ன பாக்குறாரு? இந்த ஜடக்கண் கொண்டு பாக்குறாரு. ஓ, இதெல்லாம் பௌதிகம், இதெல்லாம் அனுபவிக்கிறது தான், இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிடணும். சோ ஒரு பௌதிகவாதி இந்த பௌதிகவாதி யாரா வேணாலும் இருக்கலாம். யாரெல்லாம் பௌதிகவாதின்னு சொல்றோம்? யாரெல்லாம் பௌதிகவாதின்னா யாரு? புலனின்பம் பிரதானம் வாழ்றவங்க, புலனின்பத்துக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. புலனின்பமே பிரதானம் வாழ்றவங்க, புலனின்பத்துக்காக திட்டம் போட்டு இருக்கிறவங்க பௌதிகவாதி. அப்ப யாரெல்லாம் பௌதிகவாதி? விஞ்ஞானிகள், அப்புறம் புலன்பத்தை விரும்புறவங்க, கர்மிகள், பலநோக்கு செயல். வேதத்துல சொன்ன இந்த யாகம் செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த பலனை எதிர்பார்த்து செய்யறவங்க, இவங்க எல்லாம் பௌதிகவாதி. இவங்க எல்லாத்தையும் எப்படி பாக்குறாங்க? எல்லாத்தையும் பௌதிகமா பாக்குறாங்க, அனுபவிக்கணும்னு பாக்குறாங்க. இதுதான் ஜடக்கண்களால் பாக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜடக்கண்களால பாக்குறதா எல்லாமே ஜடமா தெரியும். ஓ, இதெல்லாம் இப்படிதான், எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இந்த இந்த உலகம் நான் இறந்து போயிட்டா எல்லாம் முடிச்சு போயிடும், அதனால நான் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிடணும். இது பௌதிகவாதி. அவர் கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி எதையுமே பாக்குறது இல்லை. இந்த பௌதிகவாதி எதையுமே கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தி பாக்குறது இல்ல. அவங்க தன்னுடைய ஜடக்கல்வி, பௌதிக அறிவு, இந்த பௌதிக அறிவை கொண்டு பாக்குறாங்க. அதான் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய பௌதிக அறிவை வச்சுட்டு இது எப்படி உருவாச்சு, இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி இங்க அற்புதங்கள்லாம் நடக்குது, எப்படி அதிசயம் நடக்குது, எப்படி மேல இருந்து மழை பெய்யுது, எப்படி தானியங்கள்லாம் வளருது, அப்ப இதெல்லாம் இயற்கையா வருது. இது தன்னுடைய செயற்கையா, அதாவது தன்னுடைய குறுகிய மூளை, சிறிய மூளையை வைத்துக்கொண்டு, ஒரு சிறு மூளையை வைத்துக்கொண்டு விஞ்ஞானி என்ன நினைக்கிறாரு? இதெல்லாம் இயற்கையா வருது, தானா வருது, திடீர்னு வந்தது. இவங்க இதுதான் மாயை. இவங்களால, இந்த அறியாமையினால, இவங்களும் மாயா அபகிருத ஞானம், இவங்க அறிவு ஜடக்கல்வி அபகரிச்சு போயிடுச்சு. இந்த ஜடக்கல்வி இவங்க அறிவு அபகரிச்சுட்டு போனதுனால இவங்களால உண்மையை உள்ளவாறு பார்க்க முடியல, ஜடக்கண்களால பார்க்க. அதனாலதான் இவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளை முன்னாடி கொண்டு வாங்க, அப்பதான் நம்புவேன். இந்த பௌதிகவாதி என்ன நினைக்கிறாரு? கடவுளை முன்னாடி கொண்டு வந்தாதான் நம்புவேன், இல்ல நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் நினைக்கிற இந்த கண்ணால பார்க்கணும். இந்த கண்ணால பார்க்க முடியாது. இந்த கண்ணால கிருஷ்ணனுடைய அமானுஷ்யமான சக்திகள், அவருடைய லீலைகள், மகிமைகள், இதெல்லாம் இந்த ஜட புலங்களால உணர முடியாது. அசுத்தமான குறையுடைய அசுத்தமான இந்த புலன்களை கொண்டு கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை துளி அளவு கூட எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இவங்க அந்த மாயினுடைய வலுவான பிடியில இருக்காங்க. அதுல இவங்க கடவுளை மறுக்கிறாங்க. இவங்களால இந்த ஜட கண்ணால பார்க்க முடியல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம். ஏன்னா இந்த ஜட கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜட கண்ணால தலைப்பு என்னால கடவுளை பார்க்க முடியும்.
கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணா நம்ம முன்னாடியே நடந்து வந்தாலும், கிருஷ்ணா நம்ம முன்னாடியே தரிசனம் கொடுத்தாலும், இந்த ஜட கண்களால ஜட புலன்களை கொண்டு கிருஷ்ணரை உணர முடியாது. கிருஷ்ணர் இருந்தாங்க, தாப்பர யுகத்துல கிருஷ்ணர் நடந்து போனாரு, எல்லாரும் பார்த்தாங்க. கம்சன், சிசுபாலன், ஜராசந்தன். ஆனா எப்படி பார்த்தாங்க? கிருஷ்ணரை வந்து ஒரு பகைவனாவோ, இல்ல ஒரு போட்டியாளனாவோ, இல்ல பொறாமைக்காரனாவோ இப்படிதானே பார்த்தாங்க. இதான் ஜட கண்ணால பார்த்து ஆசிரியம் பாவமாசம். இவங்க கிருஷ்ணரை சரணடையாதனால, இவங்க பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதனால, இந்த அசுரர்கள் எப்படி பார்க்கறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராவோ, இல்ல தன்னோட போட்டியாளராவோ, தன்னுடைய பகைவனாவோ இப்படிதான் அவனால பார்க்க முடிச்சு. ஏன்னா அவன் ஜடக்கண்ணால பார்க்க, ஜடக்கண்களால கிருஷ்ணரை பார்க்க. கிருஷ்ணர் அவங்க முன்னாடி நடந்து போறாரு. ஜராசந்தன் முன்னாடி இருக்காரு, சிசுபாலன், காளையவனன், தந்தவக்கரன், கம்சன், இவங்க முன்னாடி எல்லாம் கிருஷ்ணர் இருந்தாரு. ஏன்னா இவங்க ஜட புலன்களை கொண்டு கிருஷ்ணர் உணரணும்னு நினைக்கிற முடியல, புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம பௌதிகத்துல என்ன திட்டம் மேல திட்டம் போட்டாலும், எவ்வளவு கற்பனை பண்ணாலும், பௌதிக கல்வியை தலைகுப்புற நின்று படிச்சாலும் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணாவுடைய சக்தியை புரிஞ்சுக்க, பகவானுடைய அமானுஷ்யமான ஆற்றலை புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? இது வந்து கடவுளோட சம்பந்தப்படல, கடவுளை இல்ல. சோ இந்த பௌதிகவாதியோடைய நோக்கம் என்னன்னா கடவுளை மறுக்கிறது தான். விஞ்ஞானிகள் பாருங்க, கடவுளை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா செயற்கையான முறையில அவர் அந்த படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். செயற்கையான முறையில படைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கடினமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க, கடினமா உழைக்கிறாங்க. அதுக்கு அவங்க கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தாதனால அவங்க மாயினுடைய அவங்க அறிவு வந்து மாயை அபகரிச்சுட்டு போயிடுச்சு. இது பௌதிகவாதி ஒரு கேட்டகரி. இந்த பௌதிகவாதி எப்படி பாக்குறாங்க? ஜட கண்களால பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து சாஸ்திர கண் கொண்டு பாக்குறவங்க, சாஸ்திர சக்ஷுஷு. இந்த சாஸ்திர கண் கொண்டு பாக்குறவங்கள கூட இங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த சாஸ்திரம் கண் கொண்டு பாக்குறவங்க பகவானுடைய படைப்பை வந்து உருவமற்றது, பகவான் உருவமற்றவர், அந்த உருவமற்ற தன்மையிலிருந்து எல்லாம் வந்தது, இங்க எல்லாம் காணக்கூடியதெல்லாம் அருவமானது, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இது வந்து அழியக்கூடியது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஜட உலகம் வந்து பொய், எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் பொய். ஏன் உண்மை இல்லைன்னு நினைக்கிறாங்க? இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயாசக்தியின் அறிவு மாயாசக்தியா அறிவு. அப்போ சாஸ்திரத்தை படித்தாலும் யாரெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு உருவம் கிடையாது, இந்த படைப்பு வந்து அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது, அதனால எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்திலேயே முடிச்சு போயிருது அப்படின்னு இந்த அவங்களுடைய சாஸ்திர அறிவை கொண்டு அவங்க இதை நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க? நானும் என்னோட அடையாளத்தை அழிச்சுக்கணும், நான் இந்த ஜட உடல் எடுத்திருக்கேன், நான் பிரம்மம், நான் உருவமற்றவன், அந்த பிரம்மம் உருவமற்றது, இந்த பிரம்மம் இந்த உடலை விட்டுடுதுன்னா அந்த பிரம்மத்தை போய் ஒட்டாயிடணும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி சாஸ்திரத்தை படித்தாலும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களும் மாயில தான் இருக்கு. கிருஷ்ணனுடைய புறசக்தியினால கவரப்படும். யாரெல்லாம் இந்த மாதிரி நினைப்பாங்க? சாஸ்திரம் படிச்சிருந்தாலும், வேதங்கள் படிச்சிருக்காங்க, உபனிஷத்து படிச்சிருக்காங்க, ஞானிகள் என்னென்ன எவ்வளவு கேட்டகரி இருக்காங்க? அருவாவாதிகள், மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? சூன்யவாதி, நிர்விசேஷ சூன்யவாதி, பௌத்த மார்க்கத்தை பின்பற்றவங்க அல்லது ஜெயின மார்க்கத்தை பின்பற்றவங்க, இந்த மாதிரி ஒரு தத்துவவாதி இருக்காங்க. பௌத்த மார்க்கத்தை பின்பற்றவங்க ஆத்மாவே கிடையாது, கடவுள் கிடையாது. ஆனா படிச்சிருக்காங்க, பௌத்தருடைய கொள்கையை பின்பற்றுறாங்க. புத்த கொள்கையை பின்பற்றி என்ன முடிவுக்கு வராங்க? ஆத்மா கிடையாது, கடவுள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, சூன்யவாதம், நிர்விசேஷ், நிர்வாணம்னா ஒண்ணுமே இல்லை. மாயாவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த உலகம் பொய், இந்த பிரம்மதான் சத்தியம், நானும் பிரம்மம் அதோட ஒன்னாயிடணும். அருவாவாதி என்னுடைய உருவமற்ற நிலைக்கு நான் போகணும், இது வந்து என்னோட பொய்யான உடல். சோ இப்படி இவங்க சாஸ்திரத்தை படிச்சிருந்தாலும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சாஸ்திரத்துடைய அல்டிமேட், சாஸ்திரத்துடைய இறுதி நோக்கம் என்னங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல.
சாஸ்திரத்தோட இறுதி நோக்கம் என்ன? கிருஷ்ணா, கிருஷ்ணா. சோ இவங்க வரட்டுத்தனமான முறையில பயிற்சி பண்றதுனாலயும், இவங்க கிருஷ்ணனுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலையும், அதை நேற்று பேசிட்டு இருந்தோம். நேற்றைய வகுப்புல எப்படி மாயாவாதி அருவவாதி எல்லாம் கிருஷ்ணத்துக்கு விலகி இருக்காங்க, கிருஷ்ணத்துக்கு ரொம்ப தூரம் விலகி இருக்காங்க. மாயாவாதி அருவவாதி பிரம்மவாதி கிருஷ்ணாட்டத்துக்கு ரொம்ப தூரம் விலகி இருக்காங்க. பக்தர்கள் கிருஷ்ணருக்கு அருகாமையில் இருக்காங்க. ஏன்? ஏன்னா பக்தர்கள் பௌதிக கண் கொண்டும் பார்ப்பதில்லை, அப்புறம் அறிவு சாஸ்திரம் கொண்டு மட்டும் பார்க்கறது இல்ல. அந்த சாஸ்திரத்தினுடைய மையம் அந்த சாஸ்திரத்துடைய நோக்கம் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணன் மேலோட பக்தி என்று கண் கொண்டு பாக்குறாங்க. பிரேமாஞ்சனம் சிறித பக்தி விலோச்சனை சந்த சதைவ ஹதேஷு விலோகயந்தியம் ஷாம சுந்தரம் அச்சித்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம். சோ பக்தர்கள் பக்தி என்று கண் கொண்டு பாக்குறதுனால அவங்க எதையுமே கிருஷ்ணாவிலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றாரு, யத்யத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் பூஜிதேவா அதவா பகுநைதேன கிம்பாத்மேன தவாஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அர்ஜுனா, என்னுடைய வைபவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அதெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. அதவா பகுநைதேன கிம்பாத்மேன தவாஜுனா. இங்க காணக்கூடிய அனைத்தும், இந்த ஜட உலகத்திலையும் சரி ஆன்மீகம் இங்க காணக்கூடிய எதுவா இருந்தாலும் என்னுடைய ஒரு சிறு அம்சம், ஸ்மால் போர்ஷன். விஷ்டப்யாகமிதம் ஏகாஸ்தேன, சிறு அம்சத்துடைய வெளிப்பாடு. ஏகாம்ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். அதனால பக்தர்கள் எதையுமே கிருஷ்ணாவுக்கு வேறுபடுத்தி பார்க்கறது. சரி, இப்ப பௌதிகவாதி எல்லாத்தையும் பௌதிகமா பாக்குறாரு, ஒரு அருவவாதி மாயாவாதி எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறாரு, பிரம்மவாதி. ஆனா பகவானுடைய பக்தர்கள் இந்த பௌதிக சக்தியும் கிருஷ்ணாட்டு இருந்தா வந்திருக்கு, அந்த பிரம்மமும் கிருஷ்ணாட்டு இருந்தா வந்திருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் அவர்தான் ஆதாரம், கிருஷ்ணர் தான் சர்வ காரணம். அப்ப யாரு முழு அறிவுள்ளவங்க? வெறும் பௌதிகத்தை மட்டும் ஆராய்ச்சி புரிஞ்சுக்கிறவங்களா, இல்ல பிரம்மத்தை மட்டும் உணர்றவங்களா? இந்த பௌதிகம் பிரம்மம் அனைத்தும் பரமாத்மா. இந்த பிரம்மம் பரமாத்மா, இங்க காணக்கூடிய பௌதிகம் பௌதிக சக்தி ஆன்மீக சக்தி எல்லாத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணர். இதை உணர்றவங்களா புத்திசாலி? பக்தர்கள் தான். ஏன்னா பக்தர்களுக்கு கிருஷ்ணா போதுமான அறிவு கொடுக்கிறார். அந்த கீதையிலேயே சொல்றாரு கிருஷ்ணா. அடுத்தது என்னது? பகவத்கீதையுடைய சதுஸ்லோகம். அப்போ இப்ப இந்த ஸ்லோகம் வந்தோமா பாருங்க, எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. தொடர்பு இல்லாம இல்ல, ஒரு சாஸ்திரத்துக்கு கனெக்டிவிட்டி உண்டு, தொடர்பு இருக்கு. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாமே எங்கிட்ட இருந்தா தோன்றுது. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க ஏதாவது பாக்குறீங்கன்னா நீங்க மாயினுடைய பார்வையில, மாயாவுடைய பகிரங்க சக்தினால நீங்க கவரப்பட்டிருக்கீங்க, நீங்க அறியாமையில இருக்கீங்க, நீங்க அறியாமையில பாக்குறீங்க. அறியாமையில ஆழ்ந்து போனவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதை சதுஸ்லோகல 10.10 and 11, தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாபி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. யாரொருத்தர் எனக்கு தொடர்ந்து இடையராது பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவங்க என்னை அடைவதற்கு தேவையான அறிவு நான் கொடுக்கிறேங்கிற. தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்து ஞான தீபேன பாஷதா. அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே நான் அறியாமை போக்கி விடுகிறேன். அப்ப கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரி அதிகார். கிருஷ்ணர் எங்க இருக்கார்? சூரியன் எங்க இருக்கோ இருள் இருக்க முடியாது, சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. அப்ப கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாம இருக்க முடியாது. கிருஷ்ணர் சூரியனுக்கு சமமானவர். சூரியனை ஏன் உதாரணமா கொடுத்திருக்கேன்? நம்மளால சூரியனை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம ஜட கண்களால சூரியனை பார்க்கறதுனால சூரியனை உதாரணமா கொடுத்திருக்காங்க சாஸ்திரத்துல. சோ கிருஷ்ணா சூரியனை போன்றவர். சூரியன் இருக்கும் இடத்தில் இருள் இருக்க முடியாது, கிருஷ்ணன் இருக்கும் இடத்தில் அறியாம இருக்க முடியாது. அதனால ஒரு பக்தனுக்கு தன்னை அடைவதற்கான போதுமான அறிவை பகவான் கொடுக்கிறார். ததாபி புத்தியோகம் அகம் அஜ்ஞான ஜம். ரைட். அதனால இந்த இருள் அறியாமை மாயை இருளோடு ஒப்பிடப்படுது. மாயை இருளோடு ஒப்பிடப்படுது, வெளிச்சம் சூரியனோடு ஒப்பிடும். ஞானம் அறிவு. சோ கிருஷ்ண பக்தருக்கு பகவான் என்ன பண்றாரு? ரெண்டையும் கொடுத்தாரு, ஞானம் வைராக்கியம் ரெண்டையும் கொடுத்துருக்காரு. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனேதி யாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகைதுகம்.
யாராவது ஒருத்தர் வாசுதேவருக்கு பக்தி பண்றாங்க அப்படின்னா அந்த வாசுதேவரோட பகவானுக்கு பக்தி பண்ற பக்தனுக்கு ஞானம் வைராக்கியம் ரெண்டு பகவான் தருவார். அவர் இதை தேடி எல்லாம் போக வேண்டாம். ஞானம் எங்க கிடைக்கும், எந்த மார்க்கெட்ல கிடைக்கும் தேவை. ஞானம் எந்த மார்க்கெட்ல கிடைக்கும், வைராக்கியம் எந்த மார்க்கெட்ல கிடைக்கும், எங்கேயும் போய் தேட வேண்டாம். அவர் பக்தி தொண்டு செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. ஏன்னா தூய பக்தி தொண்டு கிருஷ்ணருக்கு வேறானது அல்ல. தூய பக்தி தொண்டு உன்னதமானது. தூய பக்தி தொண்டு அனைத்தையும் நல்கக்கூடியது. தூய பக்தி தொண்டு கிருஷ்ணரையே தரக்கூடியது. ரைட். சோ அதனால பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால பார்க்கும்போது எதையுமே கிருஷ்ணருக்கு பிரிச்சு பார்க்க முடியாது. சோ இது ரொம்ப அழகான வர்ணனை. பகவான் கிருஷ்ணா ரொம்ப காரணமற்ற கருணையோட இந்த பூமியில அவதரிக்கிறார். எதுக்காக? இந்த அறியாமையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதா. பகவத்கீதையுடைய முதல் நோக்கமே நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு இங்க காணக்கூடியதெல்லாம் என்னுடையது, நான் அகம், இந்த அறியாமை போக்குறது தான் பகவான் வர. அப்புறம் இந்த பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு தத்துவங்கள் இதெல்லாம் மூழ்கி போயிருக்கிறவங்களும் மாயில அறியாமை. அவங்க கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனால முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்றது காரணம் அவங்க கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தினால, மாய சக்தினால கவரப்பட்டு அறியாமையில இருக்காங்க. இந்த மேலும் மேலும் ஒண்ணு மாயா என்ன பண்ணுது, மாயினுடைய பிடியில இருக்கிறவங்க ஒண்ணு அறியாமையில இருக்காங்க, இல்ல மேலும் 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 பௌதியத்துல மூழ்கி போய் ரொம்ப கீழான பிறப்பு கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதுதான். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் யுகந்தோறும் அவதரிச்சு இதை நமக்கு கற்றுக் போதிக்கிறார். இந்த ஜட உலகம் படைச்சதுக்கான காரணமே பிரபுபா என்ன சொல்றாரு, ஏன் கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சார்? கிருஷ்ணா ஜட உலகத்தை படைச்சதுக்கான காரணம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு திருப்பி அவர்கிட்ட வர்றது. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கோம். இதான் மாயை. பாத்தீங்களா, கிருஷ்ணா இந்த ஜட உலகத்தை படைச்சது நமக்கு ஒரு வாய்ப்பு திரும்பி அவர்கிட்ட போறது. அதுதான் தப்பு நீங்க சொல்றாரு. அப்படி நினைச்சுக்காதீங்க, அதான் மாயை. கிருஷ்ணர் இப்போ ஜீவாத்மா கிருஷ்ணர் விட்டு போகணும். ஒரு நிமிஷம், ஜீவாத்மா கிருஷ்ணர் விட்டு போகணும்னு முடிவு பண்ணு. ஜீவாத்மா என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் விட்டு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது நான் அனுபவிக்கணும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, போறவன போகாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அப்பாட்ட பையன் சண்டை போட்டு போறான், வெளியில போறவன அப்பா ரொம்ப கேட்டுக்குவாரு, போகாதரா என் கூட. அவன் போய்தான் அவன் முடிவு பண்ண என்ன பண்ணும், அவனுக்கு வேற ஒரு வீடு வாங்கி இல்லையா. அவன் என்ன பண்ணுவான், வேற வீட்டுல போய் தண்ணி கொடுத்துன்னு இருப்பான். அப்புறம் அங்க கஷ்டப்படும் போது பேசாம அப்பா கூடயே போய் இருந்துக்கலாம் இல்லையா. அப்போ அப்பா கூட இருந்தப்போ எல்லா பிரச்சனையும் அப்பா தன் தோல் மேல பாத்துக்கிட்டாரு. இந்த பையன் சந்தோஷமா சுத்திட்டு இருந்தான். இப்ப இவன் தனியா போனதுக்கு அப்புறம் தெரியுது எல்லா பிரச்சனையும் அவன் தலைமையில வந்து. அப்ப என்ன பண்ணா, பேசாம அப்பாட்ட போறது புத்திசாலித்தனம் இல்லையா. அதே மாதிரிதான் நாம கிருஷ்ணர் வேண்டான்னு இங்க தேவையில்லாத பிரச்சனை தலைமையில வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அங்க குத்துது இங்க குத்துது, தேவையில்லாத தலையில போட்டுக்கிட்டாச்சு. முதல்ல இந்த ஜடவுடன் எடுத்ததே தேவையில்லைதான். தேவையில்லாம இந்த உடல் எடுத்துட்டோம். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சரி போட்டோம், நம்ம சுதந்திரத்தில் தலையிடல ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு. இப்ப என்னாச்சு, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, குத்துது குடையுதுன்னு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஜட உடலே வேண்டாம், நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும். அதுக்கு வேண்டிதான் கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை படைச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இங்க பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணலாம், இங்க எப்படி சௌகரியமா வாழலாம். அதாவது பிரபுபார் என்ன சொல்லுவாரு, the living entity ஜீவா they are struggling for their existence. தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜீவனும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறான். அது சாத்தியம் இல்லை. கிருஷ்ணாட்ட திரும்பி போற வரைக்கும் அவர் நிலையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் பை ப்ரோபர். நிலையை தக்க வச்சுக்க போராடும். எப்படியாவது சௌகரியமா இருந்துடலாமா, எப்படியாவது சந்தோஷமா இருந்துடலாமா, எப்படியாவது அனுபவிக்க ஒன்று பண்ணவே முடியாது. ஏன்னா இது துக்காலயம், அப்படிதான் டிசைன் பண்ணி. சோ கிருஷ்ணா ஏன் இந்த துக்காலயமா டிசைன் பண்ணாரு, அப்பதான் நம்ம திரும்ப போகணும்னு நினைப்போம். இது ஏன் கிருஷ்ணர் துக்காலயமா டிசைன் பண்ணாரு, அப்பதான் திரும்ப போகணும்னு நினைப்போம். ஆனா நம்ம கிருஷ்ணரை விட எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கும் பாருங்க. கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலி. கிருஷ்ணரை நம்ம புத்திசாலித்தனத்துல அவரை டிஃபீட் பண்ண முடியாது, அவர் ஜெயிக்க முடியாது. கிருஷ்ணர் நினைச்சாரு, இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, இங்க போனா ஜீவாத்மா கிட்ட வந்துருவான்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துன்பத்துக்குள்ள இன்பத்தை தேட முடியுமான்னு பார்த்தோம். எவ்வளவு புத்திசாலித்தனம். நம்மள புத்திசாலி நினைச்சுக்கிறோம். இந்த ஜட உலகம் கிருஷ்ணா எனக்கு அனுபவிக்கதான் கொடுத்திருக்காரு. என்னங்க, கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, அனுபவிங்க, அனுபவிக்கதானே படைச்சிருக்காரு, எல்லாம் அனுபவிங்க.
இங்க அனுபவிக்கிறது. இங்க அனுபவிக்கலாம் முடியாது. அனுபவிக்கணும், ரெண்டும் அனுபவிக்கணும். இன்பத்தையும் அனுபவிக்கணும், துன்பத்தையும். இன்பமே இங்க அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. இன்பத்தையும் அனுபவிக்கணும், துன்பத்தையும் அனுபவிக்கணும். இல்லையே, இங்க ஒரு சிலர் தாங்க துன்பம் அனுபவிக்கிறாங்க. பணக்காரங்க நல்லா தானே இருக்காங்க. இல்லையே, ஜென்மமுத்து ஜெராவியாதி. பணக்காரனுக்கு வியாதி வருது, பணக்காரனுக்கு நோய் வருது. அவ பணம் இன்பம் அல்லங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குணப்படுத்த முடியாது, சத்து போய்தான் இல்லையா? அப்ப வாழ்க்கையின் தீர்க்க முடியாத பிரச்சனை என்னது? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம். அதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இங்க எல்லாத்தையும் சௌகரியமாக்கிடலாம், சுகமா இருந்துக்கலாம், இங்க ரொம்ப கம்ஃபர்டபுள், லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப சுகமா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஒருத்தர் வந்து இந்த ஜட உலகத்துல எனக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்ல, என் வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கு, நல்லாதான் இருக்கு, ஒரு பிரச்சனை மாயில் இருக்கான்னு அறியாமல் இருக்காரு, அவ்வளவுதான். தோசைக்கல் மேல உட்காந்துட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்குன்னு சொல்லுங்க. தோசைக்கல் தோசைக்கல் மேல போய் உட்காந்துட்டு இல்ல நல்லாதான் இருக்கு ஒண்ணு இல்ல, அந்த கதை ஜட உலகத்துல இருக்கு. சோ இப்படி ஜீவாத்மா வந்து தன்னோட உண்மையான நிலையை மறந்து அறியாமையினால இந்த உலகம் வந்து எனக்கு இன்பம் தருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பொய், இதுதான் பொய் அகங்காரம், பொய் கருவம், மாயை. ரைட். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, அவருக்கு ஜட உலகத்தை படைச்சது காரணம் நம்ம திரும்ப வரணும்னு. நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். சோ கிருஷ்ணன் விட மாட்டேங்கிறாரு. பாருங்க, கிருஷ்ணா வந்து ஏன் அகாரணமான காரணமற்ற கருணை உடையவர்னா, நம்ம என்னதான் பிடிவாதம் பண்ணிட்டு கிருஷ்ணா இங்க இறங்கி வந்துகிட்டே இருக்க. நான் கிருஷ்ணாவை திரும்பி பார்க்க மாட்டேன், நான் கிருஷ்ணாட்ட வரமாட்டேன், நான் கிருஷ்ணா திரும்ப திரும்ப வர, கிருஷ்ணா திரும்ப திரும்ப வர்றாரு, ஒரு அவதாரம் பண்றாரு, லீலைகள் பண்றது. எப்படியாவது இவனை அட்ராக்ட் பண்ணிடலாமா, எப்படியாவது இவன் என் பக்கம் திரும்பிட மாட்டானா, எப்படியாவது இவனை கவர்ந்துட மாட்டோமா அப்படின்னு கிருஷ்ணா முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. நான் மாயினுடைய கவர்ச்சியில மயங்கி கிருஷ்ணர் மறந்து போயிட்டே. இதுல சில ஜீவாத்மாக்கள் கவரப்படுறாங்க. எஸ், நான் ஏன் இந்த ஜட உலகத்துல துன்பப்படணும், ஏன் நான் கிருஷ்ணரை திரும்ப போக கூடாது, இல்லையா? சில ஜீவாத்மாக்கள் வந்து ஓகே ரைட், இந்த ஜட உலகம் வேண்டாம், கிருஷ்ணரை திரும்ப போயிடலாம். அதனாலதான் இந்த முறை வந்து கிருஷ்ணா வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணா ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரம் பண்ணி அற்புதம் பண்றாரு. கலியுகத்துல பார்த்தாரு, இந்த ஜீவாத்மா என்ன மறந்து போயிருக்காங்க, என் மேல அன்பு செய்யறது இல்ல, அதுல நானே போய் அந்த பிரேமத்தை சொல்லி கொடுக்குறேன். கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார். அப்போ தன் சகாக்களோட வர. இன்னைக்கு வந்து லோகநாத் கோஸ்வாமியோட மறைவது. லோகநாத் கோஸ்வாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோகநாத் கோஸ்வாமி நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம் ஆச்சாரியோட. லோகநாத் கோஸ்வாமிங்கிறவர் சைத்தன்ய மகாபிரபு சகாக்கள் ஒருவர். நீங்க சொன்ன லோகநாத் கோஸ்வாமி வந்து புரோபாடி சீடர். அவர் ரொம்ப அழகா கீர்த்தன் பாடுவார். இப்பதான் ஒரு வியாச பூஜையில நடக்கும். சோ லோகநாத் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு நேரடி சீடர்ல ஒருவர். அவர் வந்து 6 கோஸ்வாமி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாசர். இந்த 6 கோஸ்வாமிகளுக்கு முன்பாகவே பிருந்தாவனத்துக்கு போயிருந்தவர் லோகநாத் கோஸ்வாமி. பெரிய மூத்த பக்தர், சைதன்ய மகாபிரபு சகாக்களே மிக நெருக்கமானவர். சைதன்ய மகாபிரபு சகாக்கள்லயே மிக நெருக்கமானவர், ரொம்ப சீனியர் வைஷ்ணவர். எல்லா 6 கோஸ்வாமி முன்னாடி இருந்தே இருக்காருன்னா அப்ப எவ்வளவு மூத்த பக்தர் லோகநாத் கோஸ்வாமி. லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி. நாரத முனி, பர்வத முனிவர். நாரத முனிவரும் பர்வத முனிவரும் நெருக்கமான நண்பர்கள். அந்த மாதிரி லோகநாத் கோஸ்வாமி, பூகர்ப கோஸ்வாமி. கோஸ்வாமின்னா என்னது? புலன்களின் எஜமான், புலன்களை வென்றவர் கோஸ்வாமி. சோ லோகநாத் கோஸ்வாமிக்கு பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். தன்னுடைய தூய பக்தர் இங்க கூட்டிட்டு வந்துட்டு, தூய பக்தினா என்ன, ஒரு பக்தர் எதை விரும்புவாரு, அவர் எந்த ஸ்மரணத்தில் இருப்பாரு, யாரை நினைப்பாரு, என்ன நினைச்சு, ஒரு பக்தருடைய சிந்தனை, சிந்தனா மச்சித்தா, அது சதுஸ்லோகியா பகவத்கீதா.
சதுஸ்லோகி பகவத்கீதை 9ஆம் ஸ்லோகம் எடுத்து மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ய மாம் நித்யம் துச்சந்திச்சா நமச்சா. எனது தூய பக்தர்கள் எப்போதும் என் நினைவில் என்னை நினைத்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணித்து மச்சித்தா மத்கத பிராணா. தூய பக்தர் எப்படி இருப்பாங்க? தன் வாழ்க்கையை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சு எப்பவுமே கிருஷ்ணருடைய நினைவிலே இருப்பாங்க. போதையந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணிட்டு அதுல பேரானந்தம் அடைவோம். இதுதான் பகவத்கீதையுடைய சாரம். எப்பவும் கிருஷ்ணரே நினைச்சிட்டு அவருடைய நினைவிலே இருந்து இருக்கு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு லோகநாத கோஸ்வாமி இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு எப்படி வந்து பிரேமம்ங்கிற கண் கொண்டு பாக்குறது பார்த்தோம் இல்லையா? பிரேமம் என்ற கண் கொண்டு பாக்குறது. சோ சைத்தன்ய மகாபிரபு வந்து லோகநாத கோஸ்வாமி இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. எப்படி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது, எப்படி எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறது. கிருஷ்ணர் இல்லாம உயிர் வாழ முடியாது. நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அந்த மீனை வந்து தண்ணியில இருந்து எடுத்துட்டு அதனால உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி லோகநாத கோசாமியை சைத்தன்ய மகாபிரபு பிரிச்சுட்டு அவரால் உயிர் வாழ முடியாது. லோகநாத கோசாமி உயிரும் ஆத்மாவும் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு தான் லோகநாத கோசாமி உயிர் ஆத்மா. சைத்தன்ய மகாபிரபு பிரிந்து ஒரு க்ஷணம் கூட அவரால் இருக்க முடியாது. அப்போது அன்பு மகாபிரபு மேல. ஒரு ஜீவன் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வெளிப்படுத்த முடியும்? பகவானும் அந்த பக்தர் இடத்துல எவ்வளவு அன்பு பரிமாற்றம் செய்வாரு. லோகநாத் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. சைதன்ய மகாபிரபு ஒரு நாள் சன்னியாசி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணாரு. சைதன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டா நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு லோகநாத கோஸ்வாமி உயிர் வாழ முடியாது. லோகநாத கோஸ்வாமினால சைதன்ய மகாபிரபு பிரிஞ்சு இருக்க முடியாது. லோகநாத கோஸ்வாமி என்ன நினைப்பாரு? சைதன்ய மகாபிரபு என்னை விட்டு சன்னியாசி எடுத்து போயிட்டா நான் இந்த உடலை விட்டுருவேன். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. சைதன்ய மகாபிரபு பிரிவை வந்து பகவானுடைய பிரிவை ஒரு பக்தனால தாங்க முடியாது. யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேடமே. ஓ கிருஷ்ணரே, ஓ கிருஷ்ணா, நீங்க என் பக்கத்துல இருந்தா ஒரு யுகமும் எனக்கு நிமிஷமா போகுது. ஓ கிருஷ்ணா, நான் உங்களுக்கு விலகி இருந்தா எனக்கு ஒரு நிமிஷமும் ஒரு யுகமா போகும். சாரி, ஒரு யுகம் ஒரு நிமிஷம் ஒரு யுகம் மாதிரி உணர்வு. நமக்குள்ள எப்படி இருக்கு? இந்த பௌதிகத்துல இருந்தாதான் ஒரு நிமிஷமும் நமக்கு ஒரு யுகமும் நிமிஷமா போகுது பௌதிகத்துல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படியே பொண்ணு பின்னாடி போய் பாடுவான், உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல. இதுதான் மாயை. ஒரு ஆண் பொண்ணை பார்த்து பாடுறது, ஒரு பெண் ஆணை பார்த்து பாடுறது. நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்கள் ஆகும். நீ என்னை நீங்கி சென்றாரு. வருஷங்கள் ஒன்று நிமிஷங்களாகும். நீ என்ன அறிவிதான் மாயை. இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் நடந்தது. யாருக்கு? புரூரவராஜாக்கு நடந்தது. இங்க பாகவதம் 9ஆம் ஸ்கந்தத்துல இருக்கு. புரூரவராஜா ஊர்வசியோட அழகுல மயங்கிட்டாரு. இப்படி காலம் போயிட்டே இருந்தது. ஊர்வசி சொல்றாங்க, நான் வந்து பல வருஷம் ஆச்சு, திருப்பி அனுப்புங்க, நான் போகணும். நீ இப்பதானே வந்த அப்படின்னு. ஊர்வசி வந்து புரூரவராஜாவை பார்த்து அவங்களோட பழகி வருஷங்கள் ஆயிடுச்சு. புரூரவராஜா என்ன சொல்றாரு? ஊர்வசி, நீ இப்பதானே வந்த, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. இப்படி கொஞ்சம் வருஷம் போச்சு. திரும்பி ஊர்வசி சொல்றாங்க, நான் திரும்ப போகணும். என்ன, இப்பதானே சொன்னேன் கொஞ்ச நாள் இருன்னு, நீ அதுக்குள்ள போகணுங்கிறியே. இதுதான் கிருஷ்ணனுடைய இல்லூஷரி எனர்ஜி, மாயாசக்தி. மாயாசக்தி அப்படிதான். சோ பக்தர்களுக்கு எப்படி? பக்தர்களுக்கு பகவானுடைய பிரிவு வருத்தம் தரக்கூடியதா இருக்கு. பகவானுடைய சேவையில் ஈடுபடும் போது என்ன இப்பதான் அதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள டைம் போனதே தெரியல. பக்தர்களுக்கு சேவை பண்ணும்போது டைம் போறது தெரியாது. பௌதிகவாதிக்கு பொண்ணு கூட பேசும்போது டைம் போறது தெரியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, இந்த காதலன் காதலி பேசும்போது குச்சி 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 குச்சின்னு பேசுவாங்க. எவ்வளவு நேரம் போச்சு. போன் வந்து சார்ஜ் போற வரைக்கும் பேசிப்பாங்க. சுவிட்ச் ஆஃப், போன் வெடிக்கிற வரைக்கும் கூட பேசுவாங்க. ஏன்னா அதுதான் மாயா சக்தி. மொத்தத்துல இங்க நம்மள மறந்து இருக்கணும். அது கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தினால மறந்து இருக்கணுமா, அது கிருஷ்ணருடைய புறசக்தியால மறந்து இருக்கணுமாங்கிறதா இப்போ கேள்வி. இப்ப இந்த ஜட உலகத்துல நேரம் போறதே தெரியாது.
யாருக்கு நேரம் போய் உட்காந்து பாவதம் கிளாஸ் நேரம் போறதே தெரியல. ஐயோ 9 ஆகி போச்சு. இப்ப கிறிஸ்தரை பேசிட்டு இருக்கும்போது நேரம் போறது தெரியல, பௌதிகவாதிக்கும் நேரம் போறது தெரியாது, உலக விஷயத்த பேசணும். ஆக மொத்தத்துல 2 பேருக்கு நேரம் போகுது. ஒரு இடத்துல பயனுள்ளதா போகுது, ஒரு இடத்துல பயன் இல்லாம போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக மொத்தத்துல நம்ம ஏதோ ஒரு சக்தியினுடைய மேற்பார்வையில் இருக்கணும். ஏதோ ஒரு சக்தியில செயல்பட்டுதான் ஆகணும். நாம சுதந்திரமானவங்களே இல்ல. ஒண்ணு யோகமாய சக்தியில செயல்படணும், இல்ல மகாமாய சக்தியில செயல்படணும். கிருஷ்ணனை நினைச்சிட்டு இருந்தா அது யோகமாய, கிருஷ்ணனை மறந்தா அது மகாமாயி. அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னது நேரம் போனதே தெரியலையா? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேரம் போனதே தெரியல இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ வரவே இல்லையே. 1/2 மணி நேரம் தான் உட்கார்ந்து, 2 மணி நேரமா உட்கார்ந்துருக்கேன். அப்படியே போன் மேல போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதான் பௌதிகம். இதான் இந்த இல்லூஷரி மாயாசம். பக்தர்களுக்கும் நேரம் போறதே தெரியாது, சேவை பண்ணிட்டு இருந்தேன். சோ இதுல எந்த அளவுக்கு நம்ம லயிச்சிருக்கோம் அந்த உணர்வுல, கிருஷ்ண உணர்வுல நம்ம முழுமையா லயிக்கும் போது நமக்கு பசி, ஏக்கம், தாகம், கவலை எல்லாம் மறந்து போயிடும். எஸ், இல்லாட்டி இந்த மாதிரி அலாரம் அடிக்கும். கிளாஸ் முடியும். ரைட்டா? சரி, அடுத்தது என்ன பேர்? லோகநாத் கோஸ்வாமி. லோகநாத் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. அதனால ஒரு நாள் மகாபிரபு கூப்பிட்டு சொன்னாரு, லோகநாத் கோஸ்வாமி நீங்க பிருந்தாவனம் போங்க, நீங்க பிருந்தாவனத்துல போயிருங்க, நான் வந்து அங்க வந்து உங்களோட இருப்பேன், நான் அங்க வருவேன். லோகநாத் சொல்றாரு, நான் ஏன் உங்களை விட்டு பிருந்தாவனம் போகணும், நான் உங்க கூட இருக்காருன்னு. இல்ல இல்ல நீங்க போங்க, நாங்க வரேன். ஏன்னா இவர் சன்னியாசம் எடுத்துட்டு அவரால் தாங்க முடியாது. சைத்தன்ய மாப்பைய கௌரவருடைய தலைமுடி வந்து அப்படி நீண்ட கூந்தல், அழகான சுருள் கூந்தல், அப்படி அழகு. அந்த தலைமுடியெல்லாம் சவரம் பண்ணி அவர் ஷேவ் பண்ணி மொட்டை அடிச்சுட்டு அவர் கால் வஸ்திரம் எல்லாம் போட்டா இதெல்லாம் லோகநாதனால தாங்கிக்க முடியாது. இப்படி சன்னியாசியே போனா எப்படி அவர் எங்க கூட எல்லாம் பழகுவாரு, பேசுவாரு, எப்படி எங்க கூட இருப்பாரு அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. மகாபுரு நம்மளை விட்டு போயிடுவாரோ. மகாபுரு சொன்னாரு, நான் பிருந்தாவனம் வருவேன், அவங்க கூட இருப்பேன். அதனால நீங்க பிருந்தாவனம் போயிருங்க, கிருஷ்ண லீலை பண்ண இடங்களா பார்த்துட்டு இருக்க, நான் வரேன். சரி, ஓகே, மகாபுருடைய ஆர்டர். மகாபிரபு இந்த சேவை கொடுத்திருக்காரு, என்ன பிருந்தாவனம் போயிருக்க சொல்றாரு. அவர் பிருந்தாவனம் போயிருக்காரு. நாட்களை எண்ணிட்டே இருக்காரு, என்னைக்கு மகாபிரபு வருவாரு, என்னைக்கு மகாபிரபு வருவாரு. மகாபிரபு பிருந்தாவனம் வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை. அப்புறம் கேள்விப்பட்டாரு, பிருந்தாவனம் யாத்திரை வந்த பக்தர்கள்ட்ட மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்து ஜெகநாதபுரியில இருக்காரு. மகாபிரபு வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஜெகநாதபுரியில இருக்காரு. பாருங்க, ஒரு பக்தர் வந்து எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வெளிப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு அவருக்கு பௌதிகத்துல துளி கூட அட்டாச் பற்றுதல் கிடையாது, எந்த அளவுக்கு ஒரு பகவானோட சங்கத்துல இருக்கணும், அவர் மேல அன்பு செய்யணும், அவருடைய உயிர் வந்து பகவானுக்கு காமிச்சு என்ன பண்ணாரு. ஓ, மகாபிரபு வந்து எனக்கு பிருந்தாவனம் வரேன்னு சொன்னாரு, அவர் பூரி போயிட்டாரா, அப்ப நான் பூரி போறேன். எங்க இருந்து? பிருந்தாவனத்துல இருந்து ஜெகநாதபுரிக்கு நடந்தே வராரு. அப்ப 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புல்லட் ட்ரெயின், அப்புறம் வந்து இந்த ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் எல்லாம் கிடையாது, தனி விமானம் எல்லாம் கிடையாது. இங்க மிஞ்சி போல நடந்து போல, கட்ட வண்டியில, மாட்டு வண்டியில, குதிரை வண்டியில போலாம், அவ்வளவுதான். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து வழிப்பறி இருந்தது. அப்ப என்ன பண்ணுவாங்க, காட்டுல கொள்ளையர்களா இருப்பாங்க, யாராவது போனா வழிப்பறி பண்ணுவாங்க. இன்னைக்கு அரசாங்கமே டோல்கேட் வச்சு வழிப்பறி பண்றாங்க. அது ரெண்டாவது. வழிப்பறி எப்படி நடக்குதுன்னு. ஆபத்து வழிப்பறி நடக்குது, அது இப்படி நடக்குது, அது வேற டாபிக். சரி, என்னாச்சு? லோகநாத் கோசாமி பிருந்தாவன்ல இருந்து நடந்தே வர்றார் ஜெகநாதபுரி. அவரு சைதன்ய மகாபிரபு வந்து சன்னியாசி எடுத்துட்டு போயிட்டாரு, அழுது அழுது மயங்கி விழுந்தாரு. என்னால மகாபிரபு பார்க்காம இருக்க முடியாதுன்னு பூரி வந்தாரு. பூரியில வந்தோடனே கேள்விப்பட்டாங்க சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை போயிட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு பார்க்க முடியல, தென்னிந்திய யாத்திரை போயிட்டாரு. அது என்ன கேட்ட உடனே அங்க மயங்கி அழுது அழுது மயங்கி விழுந்தாரு. அப்ப எனக்கு பகவானை பார்க்க, மகாபிரபுடைய சங்கம் எனக்கு கிடைக்கலையே, அவரை தரிசனம் பண்ண முடியலையே, அவர் பார்க்க முடியலையே, அப்படி மயங்கி விழுந்தாரு. சோ இனி நான் கால தாமதம் பண்ண மாட்டேன், நான் தென்னிந்தியா போறேன். மகாபிரபு தென்னிந்தியா போயிருக்காரு, நான் போய் தென்னிந்தியால போய் மகாபிரபு பார்க்கிறேன். இங்க சவுத் இந்தியா வர அவரு சவுத் இந்தியா வரும்போது மகாபிரபு திருப்பி பூரிக்கு போயிட்டாரு. அவரு சவுத் இந்தியா வரும்போது மகாபிரபு திருப்பி பூரி போயிட்டாரு. இந்த தென்னிந்தியாவில வந்தாரு. இப்பதான் மகாபிரபு யாத்திரை முடிச்சு போனாரு, இந்த வழியே தான் போனாரு.
அவர் மகாபிரபு போன வழியிலேயே வர அவரு பூரி வந்தாரு. லோகநாதன் மகாபிரபு யாத்திரை முடிச்சு பூரி போயிட்டாரு. நான் பூரியில போய் மகாபிரபு கூட தங்கிக்கிறேன். பூரி வந்தா மகாபிரபு விருந்தாவனம் போயிட்டாரு. மகாபிரபு என்ன பண்ணாரு? விருந்தாவன யாத்திரை போயிட்டாரு. அவ்வளவுதான். இவரால பொறுத்துக்கவே முடியல. பக்தர்கள் சொன்னாங்க, இப்பதான் கிளம்பி போனாரு மகாபிரபு, இப்பதான் வந்தோம். நீங்க போற வழியில பாக்கலாம், காசில எல்லாம் போற வழியிலேயே பாக்கலாம் நீங்க. அவரும் மகாபிரபு சென்ற வழியிலேயே வந்து மகாபிரபு விருந்தாவனம் போனா இவரும் விருந்தாவனம் வந்தாரு. இவர் விருந்தாவனம் வரும்போது மகாபிரபு திரும்பி பூரி வந்து அவர் வந்து பாருங்க எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு வலி இருக்கு. அதான் பக்தியில வந்து நம்ம பகவான் மேல ஒரு தூய அன்பை வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு பகவானை பார்க்கலைன்னா வலி ஏற்படும். இப்ப பௌதிகத்துல தான் வலி ஏற்படுது, இது நடக்கல அது நடக்கல. இங்க பகவானை பிரிச்சிருக்கு. இங்க யாருக்காவது நம்மள நிறைய பேர் இருக்கோம், இங்க ஆன்லைன்ல ஒரு 30 பேர் இருக்காங்க. இங்க நம்மள யாருக்காவது பகவானை பார்க்க முடியலையே, அவர் சங்கத்துல இல்லையே, அவரோட உலகத்தை விட்டு வந்து வலி இருக்கா? இன்னைக்கு அழுகிறமா தர்மம், ஐயோ நான் பகவானை பார்க்க முடியாம போச்சு, நான் பகவானை பிரிச்சுட்டேனே, ஜட உலகத்துல வந்துட்டு என்னைக்கா அழுகிறமா? அப்படி அழுது ஒரு நாள், அப்பதான் நமக்கு கிருஷ்ணர் மேல உண்மையான அன்பு வெளிப்பட்டிருக்கு. என்னைக்கு இந்த பௌதிகத்தை தூக்கி போட்டுட்டு கிருஷ்ணர் தான் வேணும்னு அழறமோ அன்னைக்குதான் நம்ம பக்தியில பக்குவமா இருக்கணும். எஸ், கிருஷ்ணா வேணும்னு அழகணும், கிருஷ்ணருக்காக ஏங்கணும். எப்படி ஒரு குழந்தை வந்து அப்பாவுக்காக ஏங்குமோ, எப்படி ஒரு குழந்தை வந்து அப்பாவுக்காக ஏங்குமோ, அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணருக்காக ஏங்கணும். லோகநாத் கோசாமி எப்படி ஏங்குறாரு? எனக்கு மகாபிரபு தரிசனம் கிடைக்கல, அவரை பார்க்க முடியல, அவருக்கு சேவை பண்ண முடியல, ஏங்குறார், அழற. இப்படி பிருந்தாவனம் வந்து ஏங்கி ஏங்கி அழுது அழுது மயக்க விழுந்துட்டார். இனி முடிவு பண்ணாரு, நான் பிருந்தாவனத்துல இருக்க மாட்டேன், நான் பூரி போறேன். எங்குது பிருந்தாவனத்துல இருந்து பூரி வந்து, பூரி இருந்து தென்னிந்தியா வந்து, தென்னிந்தியால திரும்பி வந்து பூரி வந்து, பூரியில இருந்து வந்து திரும்ப பிருந்தாவனம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடைப்பயணம். நம்ம ஆளு இங்க இருந்து போறதுக்கே வண்டி வேணும். ஒரு பொட்டுக்கடலை வாங்குறதுக்கு, கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்க 2 வீலர் எடுத்துட்டு போவாங்க. இதுல இன்னும் சில அறிவுஜீவிகள் இருக்காங்க நம்ம ஊர்ல. இந்த அறிவுஜீவிகள் என்ன பண்ணுவாங்க? வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு கிரவுண்ட்ல நிறுத்துவாங்க, அங்க நடந்துட்டு இருப்பாங்க. 2 வீலர் கார் எடுத்துட்டு போவாங்க. 2 வீலர் கார் எடுத்துட்டு போய் அந்த வண்டியை கொண்டு போய் ஒரு ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்லயோ இல்ல ரோட்லயோ ஓரமா போட்டு இவன் நடந்து போயிட்டு இருப்பான். திருப்பி நடந்து முடிச்சு திருப்பி வண்டி எடுத்துட்டு வரான். ஆனா அதுக்கு இதுதான் முதல்ல பண்ணிட்டு இருக்கோம். உன்னை இதெல்லாம் இல்லப்ப இயற்கையா நடந்து போயிட்டு இருக்கும். இந்த அறிவுஜீவி அது இது டாக்டர் சொன்ன நீங்க தினமும் நடக்கும், உங்களுக்கு சுகர் வந்துருச்சு நடந்து போங்க. அது சுகர் வந்தா எப்படி நடக்கும்னா உடம்புல வேர்வை வராலும் நடக்கும். இவங்க அப்படியே தொங்கு தொங்கு நடந்துட்டு இருப்பாங்க, உடம்புல வேர்வை வராது, ஒட்டு வராது. எல்லாமே இந்த கலியுகத்துல எல்லாம் கேளிக்கை விளையாட்டா தான் இருக்கு. பண்றதெல்லாம் பார்த்தா கேலிக்கு தான் இருக்கு. கலியுக மக்கள் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னாலே தலை குப்புறதான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொடுமை. அப்ப பாருங்க, லோகநாத கோசாமி எங்கிருந்து எங்க நடந்து போனார். நம்ம யாத்திரையில போயிட்டு எனக்கு அது வரைக்கும் வண்டி வராதா? அங்க வந்து கோயிலுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்ட மாட்டீங்களா? அப்படியே வீட்டுக்கு முன்னாடி இருந்து வண்டி இருக்குன்னு நேரா கோயில் முன்னாடி நிப்பாட்டணும். பாருங்க எப்படி எல்லாம் ஆயிட்ட கலியுகம். பகவான் தரிசனிக்குது அது கொஞ்சமா நடக்கல. ஏன்னா காலில் 4 சக்கரத்தை மாட்டி கொடுமை. சோ இப்படி எல்லாம் வந்து கலியுகத்துல இப்படி எல்லாம் இருக்காங்க. எனிவே ஓகே, லோகநாத் கோஸ்வாமி வந்து இப்படியே நடந்து போய் நடந்து வந்தார். அப்போ பிருந்தாவன்ல இருந்து அவர் என்ன நினைச்சாரு? நான் திரும்பி பூரி போகணும். அப்போ மகாபிரபு வந்து சொல்றாரு, கனவுல சொல்றாரு, நோ 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 லோகநாதா, நீ போக வேண்டாம், நான் வருவேன், நானே பிருந்தாவனம் வருவேன். ஆனாலும் மகாபிரபு எப்போ வருவாரு? என்ன பேசிட்டு நான் என்ன சொல்லிட்டு தெரியுதா இப்போ? சோ பிருந்தாவனத்துல இருந்து லோகநாதர் கிளம்புறாரு, நான் பூரி போறேன்னு மகாபிரபு வந்து சொல்றாரு. இல்ல இல்ல, கனவுல வந்து சொல்றாரு, நீ போக வேண்டாம், இங்கே இரு, நான் வருவேன். ஆனாலும் எப்ப வருவேன்னு சொல்லலையே. எப்ப வரப்போறாரு? அவர் எந்திரிப்பாரு, மகாபிரபு நினைப்பாரு, அழுது மயங்கி விழுந்துருவாரு. எந்திரிப்பாரு, மகாபிரபு நினைப்பாரு, அழுது மயங்கி, இப்படியேதான். அவரால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. நாம கூட அப்படிதான் சாண்டிங் பண்ணுவோம், தூங்கி விழுவோம், சாண்டிங் பண்ணுவோம், எந்திரிப்போம், தூங்கி விழுவோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தூங்கி விழுவோம். நம்மளால தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல, அவரால் பகவான் மேல உள்ள ஏக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. வித்தியாசம் தெரியுதா? நம்மளால சாண்டிங் பண்ணும்போது தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல, தூய பக்தர்களால பகவானின் பகவான் மேல உள்ள ஏக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. அவங்க ஏங்குறாங்க, அழறாங்க. நாம வந்து அழறோம், இந்த மாலை எப்பதான் தீருமோ, 14 மாலை எப்பதான் தீரும்.
இப்படி லோகநாத கோசாமி அழுவார், மயங்கி விழுந்துருவார். மகாபிரபு பார்த்தாரு, சரி இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு, மகாபிரபுனால பொறுத்துக்க முடியல. அந்த விருத்தாவனத்துல சூரிய குண்டம்னு ஒரு இடம் இருக்கு. கதிரவன் கதிரவன் காம்பியவன் ஏதோ ஒரு வனத்துல சூரிய குண்டம். அங்க ஒரு அழகான விக்கிரகம், ராதா வினோதர். ராதா வினோதர் சொல்லி ரொம்ப அழகான விக்கிரகம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க எல்லாம் போயிட்டீங்களா? யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? என்ன பேசிட்டு இருந்தோம்? கொடுமை கொடுமைன்னு போனா அது ஒரு பழமொழி இருக்கு தமிழ். சொல்லுவாங்க. என்ன பேசிட்டு இருந்தப்போ லோகநாதர் மகாபிரபுவோடைய நினைவுல இருந்து இருந்து அவர் மகாபிரபு மறக்க முடியாம அழுவாரு, மயங்கி விழுந்துருவாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்கு வேண்டி பகவான் என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு விக்கிரகம் ஆல்ரெடி அவர் மறைஞ்சிருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னா, முகலாயர்கள் படையெடுக்கும் போது இந்த விக்கிரகங்கள்ல புதற்குள்ள மறைச்சு வச்சுட்டு ஓடிடுவாங்க. உயிருக்கு பயந்து பூஜாரி எல்லாம் ஓடி போயிட்டார். அப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்கிரகம் ராதா வினோதர். ராதா வினோத் ரொம்ப அழகான விக்கிரகம். இவ்வளவுதான் சின்ன விக்கிரகம் தான். அந்த வினோதர் அந்த ராதா வினோதரும் சைத்தன்ய மகாபிரபு வேற வேற இல்ல. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ணா நகை அன்யா. கிருஷ்ண சைத்தன்யரும் ராதா கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. அந்த சைத்தன்ய மகாபிரபுவே வினோதருடைய ரூபத்துல என்ன பண்ணாரு, லோகநாத் பேசினார். லோகநாதா, நீ இப்படி நான் உன்னுடைய வருகைக்கு தான் காத்திருந்தேன். நான் பிருந்தாவனத்துல உன்னுடைய வருகைக்காக காத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா? எப்படி ஒரு குழந்தை போய் அம்மா கிட்ட, இந்த ரொம்ப சின்ன குழந்தைக்கு பசிக்கும், அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பால் கொடுக்குறியா அப்படின்னு போய் அம்மா மடியில உட்காந்து அம்மா எடுத்து குழந்தைய மடியில வச்சு போட்டு பால் தருவான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைன்னா, சின்ன குழந்தைக்கு எப்படி கேட்கறது, அழும். சின்ன குழந்தைக்கு பசி வைக்கீங்களா, அது கேட்க பேச்சு வரலன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைக்கு பேச்சு வரலைன்னா அது பசி அழும். அம்மா என்ன பண்றாங்க, குழந்தை அழுதேன்னு எடுத்து மடியில போட்டு பால் கொடுப்பா. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைன்னா போய் கேட்கும், எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடு. அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் பகவானை பிரிவு தாங்க முடியாம அழுது அழுது மயங்கி விழுறாரு. பகவானே அவர்கிட்ட பேசுறாரு. இதுதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றத்தை பக்தர் அல்லாதவங்களால ஒரு நாளும் ஒரு போதும் புரிஞ்சுக்க முடியாது. வினோதர் பேசினாரு, பகவானே பேசினாரு, லோகநாதா, நான் உன்னுடைய வருகைக்காக காத்திருந்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா? இவர் எழுந்திருச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அந்த வினோதரை பார்த்து அப்படி அவ்வளவு அழகு. மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல சீவசகுரி, கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராணை, அப்படி பார்த்து கையில ஒரு அழகான புல்லாங்குழல் பார்த்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரு. உடனே போய் கொஞ்சம் தானியங்கள் சேகரிச்சு ஒரு பிரசாதம் பண்ணி அவருக்கு வினோதத்துக்கு நிவேதனம் பண்றாரு. அவர் மகாபிரபு ஞாபகம் மயங்கி திரும்பி லோகநாத் பேசுவாங்க, வினோத பேச எனக்கு பசிக்கு ஏதாவது சாப்பிடும், திரும்பி போய் சாப்பிடுவாரு. இப்படி அவர் மயங்கி விழவே விட மாட்டார். வினோதர் என்ன பண்ணுவாரு, அவர் அவர் அழறதுக்கும் மயங்கி விழறதுக்கும் விடவே மாட்டார், சேவை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த லோகநாதர் என்ன பண்ணாரு, அந்த வினோத விக்கிரகத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டாரு. ஒரு இது போட்டு ஒரு இது மாதிரி போட்டு, இந்த தோல் பையெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாண்டிங் மேல கழுத்துல மாட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி பகவானின் விக்கிரகத்தை தன் மார்போடு அணைச்சு வச்சிருப்பாரு எப்பவுமே லோகநாதன். அவருக்கு 24 மணி நேரத்துல அந்த வினோதனை தவிர வேற சிந்தனை இல்லாத மாதிரி பகவான் பண்ணிட்டார். அவருக்கு மகாபிரபு நினைக்க விட மாட்டார். சில நேரங்கள்ல அந்த வினோதர் அந்த ஷாம சுந்தரன் அப்படி கௌர சுந்தரனா காட்சி கொடுப்பார் லோகநாதன். ஷாம சுந்தர விக்கிரகம் அந்த வினோதர் கௌரங்க மகாபிரபு தரிசனம் கொடுப்பாரு. லோகநாதர் கண்ணு அப்படி அருவி மாதிரி கண்ணீர், அப்படி உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அப்படி நாவலாம் கல்லு எழுத்து அப்படி பகவானுக்கு சேவை பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு பரம உத்தமமான பக்தர். இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவருக்கு. பௌதிக ஆசை, புலனின்பம், பெயர், புகழ் எதையுமே விரும்பாதவர். ஏன் எல்லாத்துக்கும் மேல அவரு ஆன்மீகத்தை கூட சீடர்களே கூட ஏற்றுக்கல. அவர் லோகநாதர் முடிவு செஞ்சிருந்தாரு, நான் யாருக்காவது தீட்சை கொடுத்தா அந்த சீடருக்கு நான் பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்கள பகவான் அழைச்சிட்டு போகணும், நிறைய பொறுப்பு இருக்கு. ஆனா என்னால அது முடியாது, என்னால பகவானை மறக்காம இருக்க முடியாது, அப்ப என்னுடைய சீடர்களை என்னால கவனிச்சுக்க முடியாதுன்னு அவர் தீட்சையை கொடுக்கூடாது முடிவு. லோகநாத கோசாமி தீட்சை கொடுத்தது இல்லை யாருக்கும். அவர் 24 மணி நேரம் வினோதருடைய சேவையில் இருப்பாரு. சைத்தன்ய மகாபிரபு நினைச்சிட்டே இருப்பாரு. சில நேரம் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் மயங்க விழுந்துடுவாரு,
சில நேரம் வினோதருக்கு வந்து அழகழகான பூக்களை மாலையா தொடுத்து அந்த பிருந்தாவனத்துல பூக்களை எல்லாம் சேகரிச்சு அழகழகான மாலையை தொடுத்து போட்டு அழகு பார்ப்பார். சில நேரம் விதவிதமான பிரசாதங்களை செய்து ஒரு வினோதருக்கு வந்து பிரசாதம். இப்படிதான் அவருடைய சிந்தனை எல்லாம். சிந்தனை பூரா இப்படிதான். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, நரோத்தம் தாஸ் தாக்கூர் ஒரு பக்தர், நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு பூர்வாச்சாரியர்கள் ஒருவர். நரோத்தம் தாஸ் தாக்கூர் சொன்னா, நீங்க போய் லோகநாத் கோஸ்வாமி தீட்சை வாங்கிக்கங்க. நரோத்தம் தாஸ் தாக்கூர் லோகநாத்க்கு வந்தா லோகநாத் சொல்லி தீட்சை தரமாட்டேன், நான் தீட்சைலாம் தரமாட்டேன். நீங்க வந்து யாரு? நரோத்தம் தாஸ் தாக்கூர் சிறு வயதிலேயே பிறப்பிலிருந்தே பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். நரோத்தம் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடியான ஆசீர்வாதம், சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேம சொரூபம் நரோத்தம் தாஸ் தாக்கூர். மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. அப்ப லோகநாத் சொன்னார், குழந்தை அப்ப சின்ன பையன், நரோத்தம் வந்து ஒரு 14-15 வயசு. அவர் வந்து லோகநாத் தீட்சை வாங்க வந்தார் விருந்தாவனுக்கு. மகாபிரபு தான் அனுப்பிச்சு வச்சார், நீங்க போய் லோகநாத் தீட்சை வாங்கன்னு ஒரு கனவுல வந்து நரோத்தம் கனவுல வந்து சொன்னேன். இங்க வந்தா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தீட்சை எல்லாம் தரமாட்டேன். நரோத்தம் சொல்றாரு, நான் வந்து உங்க சேவகன், என்ன வந்து உங்க சேவனை ஏத்துக்கங்க, எனக்கு நீங்க குருவா இருக்கணும், தயவுசெய்து எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு கொடுங்க. ஓ நரோத்தம், நீங்க கிருஷ்ணருக்கு சைத்தன்யமாவுக்கு பிரியமானவரு, நீங்க எவ்வளவு பெரிய தூய பக்தர், நான் எப்படி உங்களை சீடனா எடுத்துக்கணும்? எல்லாத்துக்கு மேல அவர் ஒரு பெரிய ராஜவம்சத்துல வந்தவர், உங்களை வந்து சீடனா எடுத்துக்க தகுதி எனக்கு இல்லைன்னு நிராகரிச்சுட்டார். அந்த நரோத்தம் வந்து விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றாரு, காலையில் லோகநாத் போய் காலை கடன் பண்ணுவார். அந்த காலை கடன் பண்ற இடத்தை தன்னுடைய கையால சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்தி அங்க கிளீன் பண்ணி அங்க வந்து தண்ணி எல்லாம் வச்சு ஒரு டப்பா ஒரு ஒரு சொம்புல தண்ணி எல்லாம் வச்சு அவர் வந்து அந்த அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கும், அந்த இடம் கிளீனா இருக்கும், டப்பால வச்சுப்பாரு. லோகநாத் தினமும் பாக்குறாரு, யாரும் அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க, யார் பண்றாங்க. பார்த்தா நரோத்தம் வந்து கிளீன் பண்றாரு. இந்த இடத்த கிளீன் பண்ணி அவருக்கு உட்கார்றதுக்கு இந்த தண்ணி எல்லாம் வச்சிருக்காரு. லோகநாத் கேக்குற, நரோத்தம் ஏன் ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க வந்து நீங்க சைத்தன்ய மகாபிரபுக்கு பிரியமான பக்தர், நீங்க நீங்க சைத்தன்ய மகாபிரபு ஆசீர்வாதம் பெற்றவர். நான் ஒரு கீழ்நிலையான ஒரு வீழ்ந்த ஆத்மா, எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. லோகநாத் வந்து ரொம்ப பணிவா பேசுறாரு, எனக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுடைய சேவையை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு? நரோத்தம் தாஸ் தாக்கூர் வந்து லோகநாத் கோஸ்வாமி தாமரை பாதக்கு விழுந்து பிரார்த்தனை பண்றாங்க. ஓ பிரபு மகாராஜ், உங்க கருணை இல்லைன்னா நான் என்ன பிரயோஜனம், என்ன 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 எனக்கு என்ன கிருஷ்ணன் மேல அன்பு வரும்? மகாபுருடைய கட்டளை இது, என்ன உங்க சீடரா ஏத்துக்க சொல்லியிருக்காரு, நீங்க தயவு செய்து என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. மகாபுரு சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட தான் தீட்சை வாங்கணும், அதனால இந்த உடல் ஆன்மா எல்லாம் உங்க சேவைக்கு தான். அதனால நான் நீங்க தீட்சை கொடுக்குற வரைக்கும் பொறுமையா இருப்பேன், நான் சேவை பண்ணிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி உங்களை நான் குருவா எடுத்துட்டேன், என் மகாபுரு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட தான் தீட்சை வாங்கணும்னு, நான் உங்க குருவா எடுத்துட்டேன், நீங்க விரும்பினா எனக்கு தீட்சை கொடுங்க, இல்ல நான் உங்க சேவை பண்ணிட்டே இருக்கேன். லோகநாதனுடைய பணிவு, நரோத்தமனுடைய பணிவு, எளிமை, அவருடைய அந்த வைராக்கியம், அவருடைய உறுதி, சரணாகதி எல்லாம் பார்த்து லோகநாதனுடைய ஒரே சீடர் நரோத்தம் தாஸ் தான். ராதா வினோத ராதா வினோத ராதே லோகநாத பிராணதானரே. இந்த லோகநாதனுடைய உயிர் ஆத்மா ராதா வினோதன். லோகநாத கோசாமி ஒரே சீடர் நரோத்தம் தாஸ் தான். பிரபு லோகநாத எங்க கேட்டிருக்கோம் அந்த பாட்டு? பிரபு லோகநாத் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய கடைசி லைன் என்னது? தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரியா பிரபு ஸ்ரீனிவாஸ். இல்ல இல்ல, அது அது இல்ல, இன்னொரு இடத்துல படிச்சு லோகநாதர் பாடுவார் நரோத்தம் தாஸ் தான். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இல்ல, மறந்துட்டேன். நம்ம ரெகுலரா பாடுற பாட்டுல இருக்கு பிரபு லோகநாதா. ராதா கிருஷ்ண பிராண மோரா அந்த பாட்டா? இல்ல இல்ல, தயா கரோ ஸ்ரீ ஆச்சாரியா பிரபு ஸ்ரீனிவாஸ். இல்ல இல்ல, இந்த பிரபு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பாட்டு எடுங்க, அதுலதான் வரும். அரசியல் இல்ல. தயா கரோ இல்ல, அது எடுங்க, என்ன போயிட்டு பட்டஜுகா ஸ்ரீஜீவா பிரபு லோகநாத். ரைட்,
எத்தனாவது லைன்ல வருது? கடைசி லைனுக்கு மேல ஆஹா ஸ்வரூப் சனாதனா ரூபரகுநாதா பட ஜுகா ஸ்ரீ ஜீவா பிரபு லோகநாதா. ஓ லோகநாத் கோஸ்வாமி, எனக்கு உங்க கருணையை கொடுங்க, உங்க ஆசீர்வாதம் கொடுங்க. ஓ கோஸ்வாமிகளே, இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூர்வாச்சாருடைய அனுகிரகம் இல்லாம நம்ம கிருஷ்ணர் மேல பிரேம வர அறிய முடியாது, கிடைக்காது. கிருஷ்ணர் மேல எனக்கு தூய அன்பு வரணும், நான் இந்த மகாமாயை இந்த மாயா சக்தியோட பிடியில இருந்து என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் வந்து ஆன்மீக குருவுடைய திருவடிகளை சரணடையணும், முந்தைய ஆச்சாரியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும், மகாபிரபுடைய போதனைகளை பின்பற்றணும். அப்பதான் எனக்கு ராதாகிருஷ்ணன் அன்பு. அதனால நீங்க பிரார்த்தனை பண்ணுவோம் லோகநாத் கோஸ்வாமிட்ட தூய பக்தி தொட்டு. जय गिरिंद्र श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।